முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 79 செப்பார முதலை என்று துவங்குகிற பாடல். இந்த பாடல் அகத்துறை பாடல் வகைகளில் அவயவம் கூறுதல், அதாவது வெவ்வேறு உடலின் அவயவங்களை வர்ணிப்பதாக அமைந்தது. மலையில் இருக்கும் அந்த வள்ளிப்பிராட்டியின் கண்கள், பற்கள், கூந்தல் இவற்றையெல்லாம் வர்ணிப்பது போல அமைந்த பாடல் இது. இந்த பாடலில் முருகனை அழைக்கும் பொழுது அருணகிரிநாதர், நீ திருமாலின் மருகன், மால் மருகன், அந்த திருமால் அந்த கஜேந்திரனுக்கு முதலை வாயிலிருந்து விடுவித்த உதவிய பெருமாள். கஜேந்திர மோட்சம் என்பது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பாகவதத்தில். அருணகிரிநாதர் அதை சொல்லும்போது ஆம்பூ அடங்கும் முன்னே அப்படிம்பார். யானை ஆதிமூலமே என்று கத்திய பொழுது உடனே அந்த தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை ஊதிக்கொண்டு அதை ஊதிய போது அதனுடைய சப்தம் அடங்குவதற்குள்ளாக வந்து அந்த முதலையை சுதர்சன சக்கரத்தினால் அழித்து அந்த யானையை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லுவார். எது அடியவர்களுக்கு உதவுவது என்று சொன்னால் அது ஒரு நொடியில் வந்து எப்போதும் எந்த நேரத்திலும் வருவான்னு சொல்லுவார் அருணகிரிநாதர் சொல்லும்போது. அது குறிப்பதற்காகத்தான் சொல்கிறார். அவர் அந்த திருமாலோட மருகன். அந்த திருமாலே எப்படின்னா ஒரு நொடியில் ஓடி வந்து அந்த யானையை காப்பாற்றியவன், முதலை வாயிலிருந்து யானையை காப்பாற்றியவன். இப்போது பாடலை பார்ப்போம். செப்பார முதலை மன்னோதி கனங்குறும்பை முலை, செப்பார முதலை கண் காண கை முருந்தீரு, இருகண் செப்பார முதலை வாவியிற் சென்றபிரான் மருகன், செப்பார முதலை வேர்களை வான்வரை சீரினுக்கே. இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா, செப்பு, ஆரமுது, அல் ஐ மண் ஓதி, கணம், குறும்பை முலை, செப்பு, ஆர, முது அலை கண், கால் நகை முருந்து, ஈரிரு கண் சே பார முதலை வாவியில் செற்ற பிரான் மருகன், செப்பார முதலை வேர் களைவான் வரை சீரினுக்கே. செப்பு, ஆரமுது, அல் ஐ மண் ஓதி, கணம், குறும்பை முலை, செப்பு, ஆர, முது அலை கண், கால் நகை முருந்து. இந்த 2 வரிகளும் பெண்களுடைய அழகை குறிப்பிடுகிறது. இதில் வள்ளி பிராட்டியோட அழகை குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளலாம். செப்பு, ஆரமுது, செப்புனா பேசுகின்ற, ஆரமுது இனிய அமுதம் போன்ற மொழி, அல் ஐ மண் ஓதி, ஓதினா கூந்தல், மண்ணுனா நிறைய இருக்கிறது, அதாவது நெருங்கி இருக்கிறது, ஐனா அழகு, அழகான, இருண்ட, அதாவது நல்ல கருப்பாக இருக்கிற, நெருங்கி அதாவது நிறைய அடர்த்தியாக இருக்கின்ற கூந்தல், ஓதினா கூந்தல், அது கணம்னா மேகம் போன்றது, அல்னா இருண்டது, அழகாகவும் மேகம் போன்றும் கருமை நிறமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கின்ற கூந்தல். குறும்பை முலை, தென்னங்குறும்பை போன்ற முலைகளை கொண்டவள். செப்பு, ஆர, முது அலை, முது அலை அதாவது பழமையான சமுத்திரம். அதில் வந்து செப்பு, ஆர, செப்புனா சிமிழ் மாதிரி இருக்கிறது, ஒரு ஆரனா முத்துக்கள் நிறைந்தது, அதை போல இருப்பது. கண், கால், நகை, முருந்து, கண், இவளுடைய கண் முத்துக்கள் நிறைந்த அந்த சமுத்திரத்தை போன்ற ஒரு சிமிழை போன்று, பழமையான சமுத்திரம் போன்று, பழமையான சமுத்திரம்னு சொல்கிற போது பழமையான முத்துக்கள்னு எடுக்கலாம். அந்த சமுத்திரம் வந்து ஆழ்ந்து அடங்கி நல்ல நீல நிறத்தோடு அந்த கண்ணினுடைய அழகை குறிப்பிடுகிறார். செப்பு, ஆர, முது அலை கண், கால் நகை, கால்னா ஒளி வீசுகின்றது, நகை அவளுடைய பல்வரிசை, அது முருந்து, முருந்துனா மயில் இறகுகள், மயில் இறக்கையோட அடிப்பாகம் போல வரிசையாக அமைந்த
பல் வரிசைகள், ஒளி வீசுகின்ற பல் வரிசைகள், முத்துக்கள் நிறைந்த செப்பு போன்ற சிமிழ் போன்ற முத்துச்சிப்பி போன்ற அழகிய கண்கள், சமுத்திரத்தில் உள்ள சிப்பிகள், முத்துச்சிப்பிகள் போன்ற அழகிய கண்கள், இருண்ட மேகம் போன்ற கூந்தல் என்றெல்லாம் அழகை வர்ணிக்கிறார். ஈரிரு கண் பார முதலை வாவியில் செற்ற பிரான் மருகன். ஈரிரு கண்ணா 4 கண்களை உடைய பார முதலை, அந்த சிவந்த பார முதலை, மிகவும் பெரிய முதலை, 4 கண்களை உடைய முதலைன்னு கொடுத்துருக்கார். வில்லிபுத்தூரார் அப்படி தான் அர்த்தம் கொடுத்துருக்கார். ஆனால் தணிகைமணியார் சொல்கிறார், இந்த 4 கண்கள் என்பதற்கு இரு என்பதை ஈரமுடைய 2 கண்கள்னு பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். ஈர் என்றால் பெரியன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பெரிய விழிகளை கொண்ட பார முதலை, பெரிய முதலையின் வாயில் சிக்கிய அந்த கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக வாவியில், குளத்தில், தடாகத்தில் செற்ற பிரான் மருகன், செற்றனா மிக வேகமாக சென்று அந்த முதலையை கொன்ற பிரான், அது திருமால், அவனுடைய மருகன், அவனுடைய மருமகனே முருகா. செப்பார முதலை வேர்களைவான் வரை சீரினுக்கே. செப்பாரன தன்னை மிகவும் புகழ்ந்து பாடி வரும் அடியார்களின் முதலை, அவர்களுடைய பிறப்பிற்கு மூலமாக இருக்கின்ற வினைகளை வேர்களைவான், அடியோடு நிர்மூலமாக்குவான். அது நம் கந்தக்கடவுள். அந்த கந்தக்கடவுள் வாழும் மலையில் வரை சீரினுக்கே, முதல் வரிக்கு போகணும். இந்த கந்தக்கடவுள் வாழ்கின்ற மலையில் இருக்கும் அழகான பெண்ணுக்கு செப்பு ஆரமுது அல் ஐ மண் ஓதி கணம் குறும்பை முலை செப்பு ஆரமுது அலை கண் கால் நகை முருந்து. அழகிய கண்களும் மயிலிறகு போன்ற பல்வரிசைகளும் குறும்பை போன்ற முலைகளும் ஒளி வீசுகின்ற கண்களும் உடையவள், அழகான தேன் மொழி போன்ற மொழியை உடையவள். அவள் இருப்பது முருகன் இருக்கும் அந்த மலையில். அந்த முருகன் செப்பார முதலை வேர்களைவான், நம் பிறப்பிற்கு காரணமாக இருக்கின்ற வினைகளை மூலத்தோடு, அதன் அடியோடு வேறறுக்க வல்லவன், அடியவர்களுடைய வினையை வேறறுக்க வல்லவன் முருகப்பெருமான் அப்படின்னு இந்த பாடலில் புகழ்ந்து பாடுறார். முருகாச்சரணம்.